பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு நகரமாகிய தாயிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்கு சென்றார்கள். அங்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில், இஸ்லாமிய தாவா பணியில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே தாயிஃபில் வாழக்கூடிய மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை மதிக்கவில்லை, தாவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக, அல்லாஹ்வை இறைவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாயிஃபுடைய பயணம் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. மீண்டும் மக்காவுக்கு அவர்கள் திரும்புகின்ற போது மக்களிடத்தில் அடி வாங்கியவர்களாக, ஏச்சு பேச்சுக்களை கேட்டவர்களாக, மனம் நொந்தவர்களாக, உடலிலும் வருத்தத்தை சுமந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம், உத்துபா ஷைபா என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்களுக்கு சொந்தமான அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளால் களைப்பாறுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். சென்று அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்கின்ற போது உத்துபா ஷைபா என்று சொல்லக்கூடிய 2 இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பலகீனமான நிலையை கண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வடிகின்ற அந்த இரத்தத்தை கண்டு அவர்கள் மனம் நொந்து போகிறார்கள், மனம் இறங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து அவர்களுடைய அந்த தோட்டத்தில் வேலை செய்த ஒரு பணியாளர், ஒரு வேலைக்காரர் தான் அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவர். அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடியவரை அழைத்து ஒரு தட்டிலே திராட்சை கனிகளை வைத்து, இந்த திராட்சை கனிகளை இந்த நபர் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று அவர்களுடைய பெயரை சொல்லாமல் இந்த வருத்தத்தோடு காயத்தோடு இரத்தம் படிந்தவராக வந்திருக்கக்கூடிய இந்த நபருக்கு கொடுத்துவிட்டு வா என்று அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரரை, பணியாளரை உத்துபா ஷைபா 2 பேர்களும் அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய பணியாளர், தோட்டக்காரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திராட்சை கனியை கொடுக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பசியோடு இருந்தார்கள், களைப்போடு இருந்தார்கள். அவர் கொடுத்த அந்த திராட்சை கனியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதை சாப்பிடுகிறார்கள். இதை அவதானித்துக் கொண்டிருந்த அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அவர் சொல்கிறார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல்லாஹுடைய திருநாமத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஒரு தெய்வீக வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்வார்கள். இந்த தாயிஃபில் அல்லாஹ்வை ஏற்றவர்கள் யாரும் கிடையாது, இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு விடயம் என்று அந்த அத்தாஸ் என்பவர் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். மௌனமாக இருக்கவில்லை, தனது வேலையை பார்த்து கொண்டிருக்கவில்லை, சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரராக இருந்த ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்த அத்தாஸ் இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று அறிமுகமாகிக் கொள்கிறார்கள். அப்போது அந்த அத்தாஸ் சொல்கிறார், நான் ஈராக்கை சேர்ந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், ஈராக்கில் எந்த ஊரை சேர்ந்தவர்? அப்போது அந்த அத்தாஸ் சொல்கிறார், ஈராக்கில் நீனவா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தை நான் சேர்ந்தவன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய ஊர் பலதுர் ரஜுல் ஸாலிஹ் யூனுஸ் இப்னு மத்தா. யூனுஸ் இப்னு மத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிஹான மனிதருடைய ஊர் அல்லவா என்று அத்தாஸுடைய அந்த ஊரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ ஆரம்பிக்கின்றார்கள். இப்போது அத்தாஸுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கேட்கிறார்கள், அந்த யூனுஸ் இப்னு மத்தா என்று சொல்லக்கூடிய நபியை உங்களுக்கு தெரியுமா என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அத்தாஸ் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அவரை எனக்கு தெரியும், அவர் என்னுடைய சகோதரர், அவரும் ஒரு நபி, நானும் ஒரு நபியாக இருக்கிறேன் என்று நான் நபி என்ற தகவலை, அந்த செய்தியை, அந்த தூதை அத்தாஸுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக முன்வைக்கிறார்கள். இப்போது அந்த அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியை, முகத்தை, நெத்தியை முத்தமிட்டு, கையை முத்தமிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏகத்துவ கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுக்காக வேண்டி தன்னால் முடிந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். வருத்தத்தோடு, நோயோடு, காயத்தோடு, இரத்தத்தோடு, களைப்போடு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அத்தாஸை சென்றடைய வேண்டும், அத்தாஸ் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக மிக நுணுக்கமாக, மிக ஹிக்மத்தாக, சாதுரியத்தன்மையோடு, நிதானமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். நேரடியாக இஸ்லாத்தை சொல்லவில்லை. அந்த 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 வேலைக்காரரோடு, அவர் ஒரு வேலைக்காரர் தான் என்று அவரை அற்பமாக கருதி விடாமல், அவர் ஒரு மனிதர் என்று அவரை மதித்து அவரோடு பேசுகிறார்கள். எந்த ஊர் என்று கேட்கிறார்கள், பேரை கேட்கிறார்கள், அந்த நபருடைய ஊரை அழகாக புகழ்கிறார்கள். அந்த ஊரை புகழ்கின்ற போதுதான்
அத்தாஸுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டது. இஸ்லாத்தை கவருகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு படுகிறார், கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இஸ்லாத்தை சொல்லுவதற்கு 1000 வார்த்தைகள் தேவைப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தனது பசி என்று அந்த திராட்சை கனியை சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கலாம். இல்லை, அவ்வாறு செல்லவில்லை. அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை மதித்தார்கள், ஒரு வேலைக்காரனை மதித்தார்கள், ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு அற்பமான சாதாரணமான ஒரு சிறுவனை மதித்தார்கள், அழகாக உரையாடினார்கள், அவருடைய ஊரை புகழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த அத்தாஸுக்கு ஹிதாயத்தை கொடுப்பதற்கு, நேர்வழியை கொடுப்பதற்கு அது சந்தர்ப்பமாக அமைந்தது.